வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நாம் பேசப்போகும் செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க பூரா முட்டாள் அப்படின்னு ஒரு திமுகக்காரர் பேசியிருக்கார். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எப்படிப்பட்ட ஆளுங்க? அவன்லாம் பில்லியன்ட்னா மிகப்பெரிய அறிவாளி. படித்து ஒரு வெளிநாடுகள்லாம் போய் வேலை பார்க்குறான்னா இந்த திமுகவில் இருக்கிற முட்டாள்கள் இருக்கான இவன்லாம் ஒன்றுக்கு லாயக்கப்பட மாட்டான். இவனுடைய மார்க் ஷீட்டை எடுங்க. அந்த செந்தில்னு ஒரு எடுபடி பேசியிருக்காரு. எவ்வளோ இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களை கொச்சப்படுத்தி பேசுகிறதுனா எடுபடியை விட கேவலமான ஆளுங்க நீங்கள். இது திமுகவுக்கு ஓட்டு போடலையாம். எதுக்குன்னா இந்த தேர்தல் நடந்ததில்ல, அப்போ விமானத்தில் நிறைய வெளிநாடுகள்லேருந்து வந்தாங்கல்ல, அவங்களெலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க. அவங்களுக்கு அறிவு இல்லை, முட்டாள். ஏன்னா ஓட்டு போட வந்தாங்களாம். இந்த வீடியோவில் அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களை பற்றி எப்படி கொச்சப்படுத்தி பேசினாருன்னு பாருங்கள். ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவுக்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறான்ல, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. ஒரு அறிவாளி இருக்கானா அவன் திமுகவில்? தலைவன்லேருந்து கீழே வர முட்டாளுங்க, அடி முட்டாளுங்க. நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்களை போய் முட்டாள்னு சொல்கிறியா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா யாருன்னு உனக்கு தெரியுமா? என்ஜினியரிங் காலேஜில் என்ஜினியரிங் படிக்கிறவன் மட்டுமில்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் முடித்த உடனே கேம்பஸ் இன்டர்வியூன்னு பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இன்டர்வியூவுக்கு வருமா. அவன் எதுக்கு எடுப்பான்னு தெரியுமா? முதல் நாள் இன்டர்வியூ, முதல் நாள் எனக்கு இவ்வளோ பேர் வேணும்மா. முதல் நாளில் ஹையஸ்ட்டு அதிக மார்க் வாங்கினவங்கெல்லாம் முதல் நாள் இன்டர்வியூவுக்கு வருவாங்க. என்னென்ன மார்க்கை பார்ப்பான்? 10ஆம் கிளாஸில் 60% 70% எடுத்துருக்கணும், முதல் கண்டிஷன். 12ல் 10ஆம் கிளாஸையும் பார்ப்பான், 12th மார்க்கை பார்ப்பான். 60% 70% எடுத்துருக்கணும். என்ஜினியரிங்கில் பாஸ் ஆகி 60-70% எடுத்துருக்கணும். ஒரு அரியஸ் இருக்கக்கூடாது. இவர்களைத்தான் முதல்ல செலக்ட் பண்ணுவான் பெரிய பெரிய கம்பெனியில். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 200க்கு 199 198 எடுத்தவன் மட்டும்தான் அங்கே படிப்பான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர்களை எடுப்பாங்க. அதிலேயே ஹையஸ்ட்டு மார்க் வாங்கினவங்கள இவங்களை எடுத்து இவங்களுக்கு பரீட்சை வச்சு அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் பெரிய பெரிய கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போவான். அவன் கால் தூசி பெற மாட்டேங்க. உங்கள் திமுகவும் உன் திமுக தலைவர்கள் எல்லாம் 4ஆம் கிளாஸ் படித்த பதிலுங்க. உங்கள் மார்க் ஷீட் எடுத்துகிட்டு வாங்க. உன் தலைவன் மார்க் ஷீட்லேருந்து உன் மார்க் ஷீட் வரை எடுத்துகிட்டு வா. எல்லாம் 16 வாங்கியிருக்கான் தமிழில், கணக்கில் 18 வாங்கியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் ஒரு தமிழ்நாட்டினுடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியரை பேசலாமா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டு பொருளாதாரத்தையே தலை தூக்கி நிற்க வைக்கிறவன். வெளிநாடுகளில் போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறவங்க அங்கே சம்பாதிக்கிற பணத்தை இங்கே முதலீடு செய்கிறாங்க, சொத்துக்கள் வாங்குகிறாங்க, தாய் தந்தையருக்கு அனுப்புகிறாங்க. அப்போ வெளிநாட்டில் அமெரிக்காவின் பணம் நம்ம தமிழ்நாட்டில் வருது உள்ள. நம்ம தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மேம்படும். இங்கே வேலை பார்க்குற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் எப்படி ஆளுங்க? ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் 1.5 லட்சம்னு சம்பளம் வாங்குகிறவங்க. அவங்களுடைய பணம் தமிழ்நாட்டில் புழங்கும் போது பல பேருக்கு வேலை கிடைக்குது. ஒரு ஹோட்டல் வச்சுருப்பான். சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கள் ஆஃபீஸுக்குள்ளே இருந்து பல ஹோட்டலுங்க, ரெஸ்டாரண்ட்டு, அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு டாக்ஸி, கால் டாக்ஸி, அவர்களை நம்பி பல செக்டார் இங்கே தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அறிவாளி. உங்களை மாதிரி அடி முட்டாளெல்லாம் அவனை பார்த்து முட்டாள்னு சொன்னீங்கன்னா உங்கள் இயக்கமே முட்டாளியா? நீங்கள்லாம் பேசலாமா? அது படித்தவனை, உயர் படிப்பு படித்தவனை. அதனால் அந்த பேசின ஆளுக்கு சொல்லி ஏதோ செந்தில்னு சொல்கிறாங்க. அடுத்த தடவை நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியரை பேசுனா உன் மேலே வழக்க நானே தொடுப்பேன். வாழ்நாள் முழுவதும் ஒன்று விட மாட்டேன். கோர்ட்டுக்கு எடுத்து ஜெயிலுக்கு தள்ளுற வரை விட மாட்டோம். அது ஒரு பெரிய இந்த செக்டார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். படித்தவனில் அதிகம் படித்தவன். குறிப்பிட்டு அவங்கள பற்றி எதுக்குன்னா அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்தாங்களாம் ஓட்டு போட. அந்த ஒரு காரணத்துக்காக தோல்வி பயத்தில் இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள். உங்களுக்கு எச்சரிக்கை வர்றேன். சட்டப்படி இது எடுத்தேன்னா நீ உன்னுடைய திமுக என்டையர் டீமையும் வர சொல். சட்டப்படி பிடிச்சி ஒன்று உள்ளே தள்ளிடுவோம். அடுத்த முறை நீ இதை சொன்னா ஸ்டாலினுக்கு சொல்கிற மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய இளைஞர்கள் அங்கே இருக்காங்க, படித்த இளைஞர்கள், பாரம்பரியம் உள்ள இளைஞர்கள், நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள்.
உங்களை மாதிரி அடி முட்டாளுங்கள்லாம் அவங்கள பார்த்து பேசி முட்டாளுன்னு சொன்னால் ஸ்டாலின் வேடிக்கை பார்க்குறீங்களா? அந்த குறிப்பிட்ட ஆளை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். எல்லாட்ட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அத்தனை பேருக்கும் நீங்களும் எதிரி அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். வீட்டுக்கு போக போகிறீங்க, சீக்கிரம் இவர்களுடைய பகையை சம்பாதிக்காதீங்க. ஃப்ளைட்டில் வந்ததுக்காக அவங்கள சொல்கிறீங்களே, அதனால தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்கிறீங்களே. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் வந்து குமிஞ்சான ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் மாவட்டங்களில் போய் ஓட்டு போடுறதுக்கு அவன் என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? சாதாரண சாமானியன் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன் அவன்லாம் போய் பஸ் ஸ்டாண்டில் நின்னான் லட்சக்கணக்கில். அப்போ அவன் என்ன இதுவா? அவங்க என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? எதுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் மட்டும் குறி வச்சு பேசுகிறீங்க? அதுக்கு மூன்றாம் தர மனிதர்கள், இதெல்லாம் மனுஷங்களே இல்லை, உங்களை வச்சு பேசுகிறீங்களா அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அந்த முட்டாள் என்ன சொல்கிறேன் நான் அடுத்து, கருணாநிதி இல்லைன்னா இவங்க சோறே இல்லையா? இவங்களுக்கு சோறே கிடச்சிருக்கான். கம்ப்யூட்டரை கருணாநிதி தான் உயர்த்தி விட்டாராம். இங்கே இருக்கா கேட்குறது அந்த முட்டாள்? உத்தரப்பிரதேசத்தில் கம்ப்யூட்டர் இருக்கா? மத்திய பிரதேசத்தில் கம்ப்யூட்டர் கம்பெனிங்க இருக்கா? பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா. இருக்குதா? இல்ல. இன்னைக்கு நீங்க இங்க இருந்து என்ன போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு, ஆன்லைன் என்ன ஆன்சைட்னு போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு, அமெரிக்காவுக்குலாம் அப்படிலாம் போய் அங்க கிரீன் கார்டு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகுறீங்கல்ல, அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு கேள்வி இருக்கிற முட்டாளுக்கு பதில் சொல்றாங்க. கம்ப்யூட்டரை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து மேம்படுத்தியது உங்கள் 4ஆம் கிளாஸ் படித்த கருணாநிதி இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க, கருணாநிதி 4ஆம் கிளாஸ் கூட இல்லை. அவர் வந்து இந்த கம்ப்யூட்டர்னாலே என்னன்னு தெரியாது. இங்கே கம்ப்யூட்டர் கிராஜுவேட்ஸு, என்ஜினியரிங் கம்ப்யூட்டர் படித்தவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கன்னா, ஆரம்ப கட்ட கதையை சொல்கிறேன் கேளுங்க. 1984 எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாததுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஜப்பானுக்கு போனார் எம்ஜிஆர். அப்போ ஜப்பானில் இருக்கிறவங்ககிட்ட அவர் கேட்டார், வருங்காலத்தில் எந்த தொழில் வந்து பெருசாகும் போது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானிகள்லாம் எம்ஜிஆர்கிட்ட சாஃப்ட்வேர்னு ஒன்று வரும், கம்ப்யூட்டர் பேஸ்டு, இதுதான் வருங்காலத்தில் இதை ஆளும், உலகத்தை ஆளும் சொன்னாங்க. அப்படியே எம்ஜிஆர் அங்கேருந்து வந்தவர் கூப்பிட்டு என்ன சொன்னார், என்ஜினியரிங் காலேஜாக ஆரம்பிங்க தமிழ்நாட்டில், அதுவும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிங்கன்னு சொல்லி தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த விஸ்வநாதன், இன்றைக்கி வெள்ளூரில் வெற்றி நடை போடுத வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, விஸ்வநாதன் வந்து அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ அவரை கூப்பிட்டு கட்சி இது ஆரம்பிங்க, என்ஜினியரிங் காலேஜ், சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் ஆரம்பிங்க சொன்னார். ஜேபிஆரை கூப்பிட்டு என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னார். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜை கூப்பிட்டு என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிங்க. இதே இந்த ஜெகத் லட்சங்கள்லாம் அப்போ போய் ஆரம் வீரப்பன் காலில் விழுந்து தான் இந்த என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்தது. ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் அப்போ தான் என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்தாங்க. அத்தனை பேருக்கும் என்ஜினியரிங் காலேஜை ஆரம்பியுங்கள், சாஃப்ட்வேர் என்பது தான் வருங்காலத்தில் உலகத்தை ஆளப்போகிறது அப்படின்னு சொல்லி அவ்வளவு என்ஜினியரிங் காலேஜை ஆரம்பிக்க வச்சார். அந்த என்ஜினியரிங் காலேஜில் படித்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் போய் சாதனை படைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் உருவாக்கிய கல்லூரியில் ஒரு வருடத்துக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான என்ஜினியர்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் சீட்டு கிடச்சி வேலை கிடச்சி வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் ஜொலித்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மரமண்டைங்களுக்கு புரியாது. கருணாநிதிக்கு ஒன்று தான் தெரியாது, கம்ப்யூட்டரை பார்த்தாலே ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. ஸ்டாலினுக்கு வந்து இப்போ கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண சொல்லுங்கள். இப்படி உருவாக்கியவர் தான் எம்ஜிஆர். அவர் தான் ஆர்கிடெக்ட் சாஃப்ட்வேருக்கு. இத்தனை தமிழ்நாட்டில் இத்தனை இளைஞர்கள் படிப்பதற்கு கல்லூரிகளை உருவாக்கி கொடுத்தார். ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா? சென்னையில் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு ஃபுல்லாக வயக்காடு, ஃபுல்லாக தென்னை மரம், இது பனைமரம், தென்னை மரம் கூட இல்லை பனைமரம், காடாக இருந்தது. ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் தான் 2001 2006 அவங்க இருக்கும்போது அந்த இடத்தெல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனிகளை கொண்டு வந்து அந்த ஓஎம்ஆர் ஓல்டு மகாபலிபுரோடைய சாஃப்ட்வேர் கம்பெனிகளாக மாற்றினாங்க. எத்தனை சாஃப்ட்வேர் கம்பெனிகளை உருவாக்குனாங்க தெரியுமா? நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்? ஒரே ஒரு இது நடந்தது. சென்னையில் அடையாறுங்கிற ஒரு இடம், அங்கே வந்து ஐடி பார்க்குன்னு ஒன்று உருவாக்குனார் முரசொலி மாறன் மத்திய மந்திரியாக இருக்கும்போது. அங்கே கம்பெனிகள்கிட்ட வந்து எவ்வளவு கமிஷன் வாங்கிட்டு அந்த கம்பெனிகளுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிகளுக்கு அங்கே இடம் கொடுத்தாங்கங்கிற கதை தெரியுமா?
ஆக நீங்கள் செஞ்சது ஒன்றுமில்லை, ஜீரோ. என்னமோ என்ன உத்தரப்பிரதேசத்தில் இருக்கா, மத்திய பிரதேசத்தில் இருக்கா சாஃப்ட்வேர் கம்பெனின்னு கேட்குறீங்களே. பாம்பேயில் இல்லாத சாஃப்ட்வேர் கம்பெனியா? அந்த இவருக்கு தான் சொல்கிறேன், முட்டாளுக்கு. சாஃப்ட்வேர் கம்பெனி பாம்பேயில் இல்லாத சாஃப்ட்வேர் கம்பெனியா, பூனாவில் இல்லாத சாஃப்ட்வேர் கம்பெனியா, பெங்களூரில் இல்லாத சாஃப்ட்வேர் கம்பெனியா? தமிழ்நாடை விட அதிகம் பெங்களூரில் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். ஹைதராபாத்தில் இல்லாத சாஃப்ட்வேர் கம்பெனியா? இங்கெல்லாம் போய் உங்கள் கருணாநிதி தான் அதை கொடுத்தாரா அப்படிங்கிறத அவருக்கு கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். இனிமேல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரை பற்றி பேசுனீங்க, வழக்கு உங்கள் மீது பாயும், உள்ளே தள்ளாமல் விடமாட்டோம். ஸ்டாலினுக்கு மெதுவாக சொல்கிறேன், எச்சரிக்கையாக விடுறேன், உங்கள் ஆளை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். இல்லைன்னா ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயம், சாஃப்ட்வேர் படித்தவன், என்ஜினியரிங் படித்தவன் அத்தனை பேரும் இதே தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நடந்திருக்கிறதே வேறு. அதனால் தேர்தலுக்கு பின்னால் படித்த இளைஞர் கூட்டத்தை இவ்வளவு ஒரு இதுவாக கொச்சைப்படுத்தி பேசின இவருக்கு அந்த ஆளுக்கு நம்முடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டாலினுக்கும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இவங்களெல்லாம் தூண்டிவிட்டு அன்றைக்கி ஃப்ளைட்டில் இவ்வளோ பேர் இறங்கினாங்கங்கிறதுக்காக அவரை கொச்சைப்படுத்த நீங்கள் தூண்டிவிட்டீர்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. மன்னிப்பு கேட்க வேண்டும், ஸ்டாலினும் கேட்க வேண்டும், பேசிய அந்த முட்டாளும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் கட்ட கருத்து. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இது யாருக்கு ஆதரவாலாம் நான் பேசலை, உண்மைக்காக பேசலை. இப்போ சொல்ல போகிற விஷயம், ஜேம்ஸ் வசந்தன் ஒரு இசையமைப்பாளர் தமிழ்நாட்டில் இருக்கார். அவர் இந்த சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற படத்துக்கெல்லாம் மற்ற சில படங்களுக்கெல்லாம் இசையமைச்சிருக்கார். நல்ல இசையமைப்பாளர், நல்ல திறமையான கலைஞர். அவர் பத்திரிகைகளுக்கெல்லாம் பேட்டி கொடுப்பார், டிவிகளில், தொலைக்காட்சிகளில், யூடியூப்புகளெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்போவுமே விஜய் எதிர்ப்பாக பேசுவார். அது அவருடைய உரிமை, எல்லோரும் ஆதரித்து பேசணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுவார். இப்போ இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, ஒரு காரை எடுத்துகிட்டு போகிறார், போய் ஒரு இதில் சிற்றுண்டி இதில் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்டவர் என்ன பண்ணிட்டாரு, காரை வெளியில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி அந்த கேட்டுக்கு முன்னாடி மறைச்சிட்டு நிறுத்திட்டு போகிறார். உள்ளே போய் சாப்பிட்றாரு, சாப்பிட்டுட்டு வெளியில் வர்றார். அவர் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இந்த வீடியோ வைப்பாங்க. சரி, கார் கண்ணாடி உடைச்சிட்டாங்கன்னு வைங்க. உடனே நீங்கள் என்ன முடிவுக்கு வரணும், அது யார் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவுக்கு வரணும். அது அந்த இப்போ தான் சென்னையில் நிறைய இடங்களில் செக்யூரிட்டி கேமரா இருக்குது. அதை பார்த்தா உடைச்சது யாருன்னு தெரியும். உடனே அதை பார்த்துட்டு ட்விட்டரில், இப்போ தான் ட்விட்டர் வந்துருச்சே, இஷ்டத்துக்கு போகிற வரவங்கள்லாம் ட்விட்டர் போடுறது. ஒரு ட்விட்டரில் பொறுப்பு இல்லாமல் விஜய் இவங்களை தற்குறிகளா தருதலைகளான்னு, விஜயினுடைய தற்குறிகளானவர் எப்பவும் விஜய் இவங்களை பூரா, கட்சி தொண்டர்களை பூரா தற்குறின்னு தான் கூப்பிடுவார். அதை இதில் போடுறார் ட்விட்டரில், விஜயோடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி. சரி, இது பண்ண உடனே சாயங்காலம் உடனே போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டார். சாயங்காலம் வருது, என்னன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை அறிக்கையே விட்டுட்டாங்க. அவங்க கேமராவெல்லாம் பார்த்துட்டு விஜய் இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிட்டாங்க போலீஸ். இவர் கார் கண்ணாடி உடைந்ததற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. இவர் காரை எங்கே நிறுத்தினாங்களோ அந்த வீட்டுக்காரங்க அவங்க வாசலில் நிறுத்தினதுனால அந்த பெண்ணு வெளியில் வர முடியாதனால கோபத்தில் அந்த கண்ணாடியை உடைத்திருக்கிறார் பதில் சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு பொறுப்புள்ள கலைஞர்கள்னா, விஜய்ங்கிறவர் ஒரு அரசியல் தலைவர், அவங்களெல்லாம் தற்கொலை இதெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன? எனக்கு அவரை விட நீங்கள் பெரிய ஆளுங்களா? நீங்கள் என்ன வானத்திலேருந்து குதிச்சவங்களா? ஒருத்தர் தரக்குறையாக பேசுகிறது, அதுவும் பொது மேடையில் பப்ளிக் பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி போடுறீங்கன்னா உங்கள் தராதரம் என்ன, உங்கள் தரம் என்ன? நான் அவருக்காக பேசலை. உங்களுக்குன்னு ஒரு இது வேணாமா? ஒரு கலைஞர்களுங்கிறீங்க, இதுங்கிறீங்க, வார்த்தையை கண்டபடி பொது வேலையில் அவங்கெல்லாம் திருப்பி பேசுனா தாங்குவீங்களா? தற்கொலைகள்ங்கிறாரு. இப்போ இவங்களை விஜய் ரசிகர்களை பற்றி, விஜயுடைய தொண்டர்களை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் பல ஆண்டுகளாக, ஒரு வருஷம் 2 வருஷமாக அவருடைய தொண்டர்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க யாரும் தரக்குறைவான செய்தியை செய்ய மாட்டாங்க. இப்போ எலெக்ஷன் நடந்தது, எல்லாருக்கும் சொல்கிறேன், எந்த தொகுதியிலாவது எந்த பூத்திலாவது
விஜய் கட்சி தொண்டர்கள் வன்முறையில் ஈடுபட்டதுக்கு யாராச்சும் நிரூபிக்க முடியுமா? அவங்க உரிமைக்காகத்தான் போடுறாங்கன்னா 5 மணிக்கு மேலே பூட்டிட்டு கள்ள ஓட்டு போடுறாங்கன்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியில் போய் நின்று கோஷம் போட்டாங்க, கதவை தரங்க அப்படின்னா. வன்முறையில் ஈடுபடவே இல்லை. பல இடங்களில் வந்து வாக்கு இயந்திரம் வந்து சீல் உடைக்கப்பட்டிருக்குங்கும் போது எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எங்கேயாச்சும் சேகர்பாபு எப்படிப்பட்ட வன்முறையில் ஈடுபட்டாருங்கிறத பார்த்தீங்கல்ல. அடியாளுகளை வச்சுக்கிட்டு அத்தனை பேரை கொண்டாந்து அவைக்க தொண்டர்கள் அந்த கேண்டிடேட்டு அவர் தான் வேட்பாளர் வயிற்றில் போய் இதை வச்சு குத்துனார். அப்போ கூட மொபைல் ஃபோனை வச்சு குத்துனார். அப்போ கூட இந்த விஜய் கட்சி தொண்டர்கள் அத்துமீறினாங்களான்னா அமைதியாக தான் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சமூக வலைதளங்களில் மீடியா பூரா ஃப்ராட் ஆகிட்டான். அவன் பூரா காசை வாங்கிட்டு திமுக ஜெயிக்குங்கிறான். அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. எப்படி ஜெயிக்குங்கிற நிஜத்தில் என்ன நடக்குது? எல்லாம் விஜய்க்கு தான் பெரும்பாலானவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இவன் ரூபாயை வாங்கிட்டு இந்த மீடியாக்காரன்லாம் போயிட்டு திமுக 200 சீட்டு 150 சீட்டுன்னு போட்டால் அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்கல்ல. பதிலடி தான் கொடுப்பாங்க. ஒரு தரப்பை கருத்து கணிப்பு போட்டார் ஒருவர் பத்திரிக்கைக்காரர், அவருக்கு வந்து பதில் கொடுத்தாங்க. எப்படி திமுக ஜெயிக்கும்னு சொன்னீங்கன்னு போய் எல்லாருமே கேள்வி கேட்டு இது பண்ணாங்க. உடனே அவர் சொல்லிட்டார், இனிமேல் கருத்து கணிப்பே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன் தப்பாக கொடுத்தீங்க? நிஜத்தை கொடுத்துருந்தா யாரும் உங்களை கேட்க மாட்டாங்கல்ல. அப்படி தப்பு செய்பவர்களை எதிர்த்து கேட்பாங்க. அது ஜனநாயக ரீதியில் கேட்பாங்க. சோஷியல் மீடியா சமூக வலைதளங்களில் தான் அவங்க வந்து ஜனநாயக முறையில் கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி கார் கண்ணாடியை உடைக்கிறது, கள்ள ஓட்டு போடுறது, இதெல்லாம் கை வந்த கலை மற்ற அரசியல் கட்சிகளுக்கு. அதனால் ஒரு நிகழ்ச்சி நடந்த உடனேயே தற்கொலை இப்படின்னு பேசுனீங்கன்னா அப்போ உங்களை பேசத்தானே செய்வாங்க. உங்களுக்கு ஏன் அந்த பொழப்பு? நீங்கள் ஏன்ப்பா அரசியலுக்கு வர்றீங்க? ஒரு கட்சியாக ஆரம்பிங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கட்சியில் போய் சேருங்க, அரசியல் ரீதியாக பேசுங்க. அப்புறம் சும்மா ஆதாரமே இல்லாமல் அவர்கள் கட்சிக்காரங்களாம் தற்கொலைன்னு சொன்னால் உண்மையான தற்கொலை நீங்கள் தான் அப்படிங்கிறது தான் மக்கள் வந்து முடிவுக்கு வருவாங்க. அதனால் நாவை அடக்குங்கள். உங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் அரசியலை பேசாதீங்க. அரசியலை பேசுனா ஒரு அரசியல் கட்சிக்கு வாங்க. இல்லை அரசியலை பேசுனீங்கன்னா ஆதாரங்களுடன் பேசுங்கள் அப்படிங்கிறத அந்த மனிதருக்கு நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது இந்த நக்கீரன் கோபால். பல தடவை சொல்லிட்டேன், அவங்கெல்லாம் பத்திரிகையாளருங்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க. நான் காவல்துறையில் இருந்தேன் வீரப்பன் பிரச்சனை வரும்போது. அப்போ ஒரு தருணத்தில் வந்து இவர் தப்பிச்சு ஓடினார். ராஜ்குமாரை கடத்தி கொண்டு போயிருந்தார் வீரப்பன். அப்போ வீரப்பன் கூட இருந்த ஒரு டைரக்டர் வந்து கடத்தி செல்லப்பட்ட டைரக்டர் நாகையான்னு நினைக்கிறேன் ஒரு பேர், அவர் தப்பிச்சு ஓடிட்டார். அந்த டைமில் நான் வந்து ஏடிஜிபி அலெக்சாண்டர் அவங்க ரூமில் இருந்தேன். அப்போ வந்துக்கிட்டு ஒரே டென்ஷன் ஆகி அவர் ஒவ்வொருத்தரையும் அது பண்ணி நக்கீரன் கோபால் எப்படி இருக்கார், ஏன்னா அவரை தூதுவரை அனுப்பியிருக்கோமே, அவர் ஓடிட்டாரா தாக்கப்பட்டாரா அப்படின்னெல்லாம் கேட்கும்போது இந்த வீரப்பன் இதை பற்றின பல ரகசியங்கள் வந்து எனக்கு அப்போ தெரிய வந்தது. அப்போ இவர் ராஜ்குமாரை காப்பாற்ற போக வேண்டும் வீரப்பனிடமிருந்து அப்படின்னு போய் அதை ஒரு வியாபாரமாக்கி வீரப்பன்ட்ட வந்து குறைஞ்ச பணத்தை கொடுத்துட்டு இங்கே வந்துக்கிட்டு கருணாநிதி சிஎம்கிட்ட வந்து 10 கோடி கேட்குறான் அப்படின்னு சொல்லி, ரஜினிகாந்த்கிட்ட வந்து நான் ராஜ்குமாரை காப்பாற்றுறேன் கூட பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டார். பத்திரிகையாளருங்கிறதுக்கு மிகப்பெரிய களங்கம். அவ்வளோ மோசமாக பண்ணார். நான் கண்ணால் பார்த்தேன். அப்போ தான் நினச்சேன், இவங்கெல்லாம் பெரிய பத்திரிகையாளருங்கிறாங்களே இப்படி பண்ணுறாங்களே. அதுக்கப்புறம் வீரப்பனே என்ன சொல்லிட்டான், நக்கீரன் கோபால் அனுப்புனீங்கன்னா நீ அடுத்த தடவை நடக்கிறது வேறு என்ன ஒன்று, இவரை விட்டு நிறுத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய நெடுமாறன்னு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் அவரை அனுப்புனாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணமுடையவர் இதில். இப்போ இவரை பற்றி எதுக்கு வரோம்னா, விஜயை பற்றி பேசுகிறார். போடா வாடா, ஒரு பத்திரிக்கைக்காரர் ஒரு பத்திரிக்கை வச்சு நடத்துகிறாரு. ஒரு கட்சி தலைவரை பார்த்து டே விஜய் அந்த பையில இது இப்படியா பேசுகிறது. அதுவும் அது எதுக்கு பேசுகிறாருன்னா, விஜய் வந்து அவருடைய இவங்களுக்கு பேசும்போது சிறு பசங்களுக்கெல்லாம் குட்டீஸ் நீங்கள் தான் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா அவங்களெல்லாம் எனக்காக இப்போ சிபாரிசு பண்ணி எனக்கு ஓட்டு போட வைங்க அப்படின்னு பேசினேன். தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கேன். இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லு.
குட்டி பிரச்சார கேக்கு இது பண்ணுற மாதிரி எனக்கு ஓட்டு போட்டு அப்பா அம்மாட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இதுக்காக இப்போ இதை வந்து இந்த நக்கீரன் கோபால் சொல்கிறாரு, நீ பஞ்சு மிட்டாய் வியாபாரி, நீ பலூன் வியாபாரி. பஞ்சு மிட்டாய் விற்கிறவன் பலூன் இது பண்ணுறது தான் சின்ன பிள்ளைங்களை ஏமாற்றி விற்பான். அது மாதிரி நீ கேட்குறையா அப்படின்னு எவ்வளோ மோசமாக இருக்கணுமோ கேட்டுருக்காரு. இந்த வீடியோவை பாருங்கள். நக்கீரன் கோபால் எப்படிப்பட்ட மனிதர்ங்கிறத புரிஞ்சுக்காங்க. எப்படி திருவிழாவில் இந்த சவு மிட்டாய் விற்கிறவனும் பலூன் விற்கிறவனும் எப்படி பெரிய சின்ன பிள்ளைகளை கவர்ந்து பெரிய ஆளுகளை இழுத்துட்டு வந்து விற்கிறானோ அதே வியாபாரத்தை பண்ணி தொலைஞ்சான். ஸோ வீடியோ பார்த்தீங்கல்ல, இவர் யோகியதை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. இவர் யோகியதை என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன். அதாவது எடப்பாடி முதலமைச்சராக இருக்கார். 2000 அந்த கொரோனாவுக்கு முன்னாடி 2018 அந்த மாதிரி, இது 18-19 இவர் என்ன பண்ணுறாரு, பெரிய அளவில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறார். அப்போ கொடநாடு கொலை வழக்கு வந்து பெருசாக போயிட்டு அந்த டைமில் இதே நக்கீரன் கோபால் கொடநாடு கொலை வழக்கில் சியான்கிற குற்றவாளியை வந்து கைது செய்யப்பட்டு அவன் பெயிலில் வந்துட்டான். இந்த நக்கீரன் கோபால் மேத்யூ ஃபிலிப்ஸ்னு ஒருத்தர் இருக்கார் வட இந்தியாவில், பெரிய பத்திரிகையாளர், அவரும் ஃப்ராட். இவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய ஆள் ஒருத்தர், இவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ரிப்போர்ட்டர். அந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் பெரிய ஆள் மாதிரி நக்கீரன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார். அந்த ஆள் இங்கேருந்து அனுப்பி எனக்கு பல விஷயம் கிடைச்சது, காவல்துறையில் இருக்கும் நண்பர்கள் மூலமாக அனுப்பி. ஷியான் அவன் வந்து கேரளாவை சேர்ந்தவன், இந்த மேத்யூ ஃபிலிப்ஸ் கேரளாவை சேர்ந்தவன். ஷியானை வந்து பெயிலில் வந்தவனை வந்து ஆள் அனுப்பி கூட்டிகிட்டு வந்து டெல்லியில் ஒரு லாட்ஜில் தங்க வச்சு, யார் இதே நக்கீரன் கோபால் இவருடைய ரிப்போர்ட்டர், இவருடைய வேலை பார்க்குறாங்க அங்கே அனுப்பி ஒரு அறையில் வந்து ஷியானை பூட்டி மேத்யூ ஃபிலிப்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இதில் வந்து அவன்தான் ஷியான் தான் வந்து கொடநாடு கொலை வழக்கில் வந்து முக்கிய குற்றவாளி அவன்தான் ஷியான். அவனை கூப்பிட்டு இந்த குரூப்பு ரூம்குள்ளே வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நீ வந்து எழுதி கொடு அப்படின்னு அவனை இது பண்ணுறாங்க. எழுதி கொடுன்னு அவன்கிட்ட எல்லாம் பேசி அவன்கிட்ட எழுதி வாங்குறான். வாங்கிட்டு எடப்பாடிக்கு எப்படி தூது அனுப்புகிறாங்க, சியான் வந்து உங்களுக்கு கொலையில் சம்மந்தம் இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லிட்டான். 600 கோடி ரூபா இல்லை 400 கோடி ரூபா, எத்தனையோ கோடி ரூபா அவங்க பேசுனது, அது எடப்பாடிக்கு தான் தெரியும். அந்த பணத்தை நீங்கள் என்கிட்ட கொடுங்க, அப்போ தான் வந்து இந்த இது இல்லைன்னா சியானை வச்சு உங்களுக்கும் கொலைக்கும் சம்பந்தம்னு சொல்லுவோன்னு ஆட்கள் அனுப்புகிறாங்க. இதை அனுப்பி இதை ஸ்டாலின்கிட்டையும் போய் இவர் சொல்கிறார், சியான் சொல்லிட்டார். இதை நம்பி ஸ்டாலின் கவர்னர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு. இவங்க எல்லாமே சேர்ந்து எனக்கு வந்து இதில் எடப்பாடிட்ட நான் பார்த்தது கூட இல்லை, அவர்கிட்ட பேசுனது கூட இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட அக்கிரமம் நடக்குதுன்னு சொல்லி அந்த மேத்யூ ஃபிலிப்ஸ் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு சொல்லி வட இந்தியாவில் அவர் என்னென்ன ஃப்ராடு பண்ணார் ஆதாரங்களை எடுத்து, அப்போ கமிஷனர் ஏகே விஸ்வநாதனுக்கு ஆதாரங்களை கொடுத்து நக்கீரன் கோபால் இப்படி ஒரு சதி திட்டத்தை போட்டு கோடிக்கணக்கில் எடப்பாடி முதலமைச்சருக்கு இது பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுறாருன்னு சொல்லி அத்தனை ஆதாரங்களையும் கமிஷனராக இருந்த ஏகே விஸ்வநாதன் அவர்களுக்கு கொடுத்தோம். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இந்த பொழப்பு பொழக்கிறதா? பத்திரிக்கைங்கிறது ஒரு முக்கியமான இது இல்லையா, அது ஜனநாயகத்தில் முக்கியமான தூண் இல்லையா அது? அதை வச்சுக்கிட்டு இப்படி பயமுறுத்துறது, மிரட்டுறது, இதெல்லாம் பண்ணுற நீங்கள் விஜய் வந்து ஜவு மிட்டாய் வியாபாரி இல்லை பலூன் வியாபாரின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா? உங்களை மாதிரி மிரட்டியாக பணம் வாங்குறாங்க அவங்கெல்லாம். ஒவ்வொருத்தர் இந்த நியூஸை போடுவேன் இல்லைன்னா அந்த நியூஸை போடுவேன்னு மிரட்டலில் ஈடுபட்டது உண்மையா இல்லையா? நக்கீரன் கோபால் பதில் சொல்லுங்கள். இவ்வளோ கேவலமான வேலை பண்ணாதீங்க. மீடியாவில் இருக்கிறவங்க ஆளுங்கட்சிக்கு ஜாலியாக அடிக்கணும்னா பத்திரிக்கையில் போய் எழுதுங்க. ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார், அவர் வந்து ஜெயிக்கிச்சு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவில் இருக்கார், அவரும் போய் போடா வாடா. இது நான் பொதுப்படையாக தான் சொல்கிறேன். விஜய்க்கு ஆதரவோ இதுவோ நான் பண்ணுறதுக்காக பேசலை. விஜய்கிட்டெல்லாம் நான் பார்த்ததில்ல, அவர்கிட்ட இதுவரை பேசுனது கூட இல்லை. ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் இந்த நக்கீரன் கோபால் சொல்ல இந்த மாதிரி 3ஆம் தர வேலை பண்ணாதீங்க, இது பண்ணாங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களெல்லாம் உங்கள் மீடியாக்களை வருங்காலத்தில் புறக்கணிப்பார்கள். அப்போ நீங்கள் வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும். மனசாட்சிப்படி நல்ல மனிதராக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அவருக்கு வந்து நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஸ்டாலின்கிட்ட இன்டர்வியூ வேணும்னு கேட்டிருக்காங்க.
அங்கேருந்து அவங்களோட பேசி இதெல்லாம் பண்ணோன்னா அவங்க இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க ஸ்டாலின்ட்ட இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அவங்க அரசியலை பற்றி இல்லை, வேறு மற்ற விஷயங்களை பற்றி சரின்னு போகிறாங்க. போன உடனே என்னென்ன கொஷின் கேட்கணுன்னு கொஷின் பேப்பரையே உங்கள் கையில் கொடுக்குறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் கேட்குற கொஷினை நாங்கள் எப்படி சார் இது பண்ணுறது, எங்களுக்கு தோன்ற கொஸ்டினை கேட்கணும். அப்படியெல்லாம் முதலமைச்சர் பேச மாட்டார்னா முதலமைச்சருக்கு பேச தெரியாது. நீங்களாக கேள்வி கேட்டீங்கன்னா அதுதான் அந்த திருவிளையாடல் படத்தில் சொல்லுவார் நாகேஷ், சிவாஜி கணேசன் சொல்ல, கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? அதுக்கு நாகேஷ் சொல்லுவார், நீங்கள் கேட்கக்கூடாது, நான் தான் கேட்பேன், எனக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும், பதில் சொல்ல தெரியாது. அது மாதிரி ஸ்டாலினுக்கு மற்ற கேள்வியை கேட்டால் பதில் சொல்லவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்களே கேள்வி எழுதி கொடுத்து இது பண்ணி கொடுத்தோன்னா அவர் ஓடியே வந்துட்டார். ஓடியே வந்து யூடியூப்பில் போட்டார் பாருங்கள், கேள்வியை கொடுத்தாங்கன்னு ஒரே மிரட்டல், மறுப்பு தெரிவிக்கிறையா இல்லையான்னு. இப்போ அவர் மறுப்பு இது கிட்ட வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அவங்க அமைச்ச இன்வைட் பாருங்க. We are excited to invite you to an exclusive interaction with the Honorable Chief Minister of Tamil Nadu, Dr. M.K. Stalin. This curator session brings together influencers for a meaningful conversation on politics and governance, offering direct questions, thoughtful dialogue and exchange of perspectives. அந்த மாதிரி போட்டது எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க லட்சணம் இந்த இது பத்திரிக்கைக்கார்ட்ட பேசவே தெரியல, பத்திரிக்கைக்கார்ட்ட இப்படி காட்ட தெரியும், இப்படின்னு செய்ய தெரியும், வேறு எங்கே உருப்படியாக பேச தெரியும் உங்களுக்கு? உங்கள் அப்பா பாணியில் தான் நீங்களும் இருக்கிறீங்க. ஆனால் இந்த லட்சணத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து பத்திரிக்கைக்காரர்களை சந்திக்க தைரியம் உண்டா, உங்களுக்கு இது உண்டா, பேச முடியுமா? இவங்க என்னமோ பேசி கிழிக்கிற மாதிரி பேசுனாங்கன்னா என்ன இருக்கும்? கருணாநிதி பாணி அது. கருணாநிதி முதலே பதிலாக ஏதாச்சும் யோசிப்பார், இந்த மாதிரி பேசணும், உடனே பத்திரிக்கைக்காரங்களை கூப்பிட்டு கொஸ்டினை கொடுத்துருவார், இந்த கேள்வியை மட்டும் கேள்வி கொடுப்பான். பத்திரிக்கைக்காரங்கன்னா ஒரு பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ விஜய் இது பண்ணுறாரு அப்படிங்கிறதுனா, விஜயகாந்தை அடிக்க போனார் பத்திரிக்கைக்காரங்க. ஏன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்புன்னு வச்சுருப்பான், சன் டிவிக்காரன், அப்புறம் இந்த குங்குமம்னு ஒரு பத்திரிக்கை வச்சாங்க, அது முரசொலின்னு ஒரு பத்திரிக்கை வச்சுருக்காங்க, அது வண்ணத்திரைன்னு ஒரு பத்திரிக்கை வச்சுருக்காங்க. இவங்க பத்திரிக்கையே 5-6 வச்சுருவான். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த தடவை எலெக்ஷனில் சுயேட்சைன்னு 10-20 பேர் வருவான் ஒவ்வொரு தொகுதியிலையும். 10-20 பேரும் இவனே நிற்க வச்சுட்டு பூத்துக்குள்ளே ஆளுக்கு ஒரு வேட்பாளருக்கு ஒரு ஆளுன்னு 10-20 திமுகன்னு கொண்டு போவான். இதே மாதிரி பத்திரிக்கையாளர் சந்திப்புனா அதில் இருக்கிறவனில் முக்கால்வாசி பேர் திமுக பத்திரிக்கை, திமுக டெலிவிஷன் இவங்களை வச்சுக்குவான் உள்ள. இது கருணாநிதி பாணி வச்சுட்டு கேலியாக்கு பேசுகிறது, கிண்டலாக்க. இவர் மட்டும் பதில் எழுதி கொடுத்துருவாரான் கருணாநிதி, ஆனால் மற்றவங்களெல்லாம் கிண்டல் அடி, இது அடி அப்படிமா. இது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விஜயகாந்த் மாதிரி ஆளுங்க அடிக்க போவாங்க. ஆனால் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க 4-5 பத்திரிக்கை அதிமுக பத்திரிக்கைக்காரங்களை வச்சாங்க. ஜெயலலிதா கேள்வி கேட்க வந்தால் அந்த சன் டிவி பத்திரிகையாளர், அந்த குங்குமம் பத்திரிகையாளர் முரசொலி கிண்டல் அடிப்பான், குதிப்பான். உடனே அதிமுக பத்திரிக்கைக்காரன் போய் அவனை மூஞ்சியில் குத்தி ஒத்தப்பான், ஓடிட்டான் எல்லா பேர். ஜெயலலிதா அதில் கேள்வி கேட்கவே பயப்படுவான், ஏன்னா உதவலும். நீங்கள் மட்டும் இப்படி குறுக்கு வழியில் இவங்களுக்கெல்லாம் விஜய்க்கெல்லாம் அது தெரியாது, உங்களை டீல் பண்ணுறதே உங்களுக்கு தெரியாதுப்பா. உங்களை டீல் பண்ணுறதுக்கு ஜெயலலிதா சரியாவோ உங்கள் கதை பூரா எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணுவேன், இதுக்கு என்ன பதில் கொடுக்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் இதை கரெக்டாக டீல் பண்ணவங்க ஜெயலலிதா தான் பண்ணாங்க, ஒத்தச்சாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, அலைவோசைன்னு ஒரு பத்திரிக்கை வச்சுருந்தாங்க, மாலை பத்திரிக்கை, அது நிறையா பேர் வாங்குவாங்க. அதில் கண்டபடி எழுதுவான், எம்ஜிஆர் மேலே இல்லாதையும் பொருளாதையும். எம்ஜிஆர் என்ன பண்ணார், பயங்கரமாக போச்சு சேல்ஸ். அந்த பத்திரிக்கையே வேலைக்கு வாங்கினார். பத்திரிக்கையில் எழுதணுன்னா போடாண்டு வரட்டு பத்திரிக்கையை மூடிட்டார். ஆனால் விஜய் இவங்களுக்கெல்லாம் புதுசு, அதனால் இவங்க செய்கிற இதெல்லாம் தெரியாது. அதனால் அவங்க பத்திரிக்கையில் வர பயப்படுறாங்கன்னு சொல்லி அவங்கள கெட்டது. அதே மாதிரி என்ன சொல்கிறான், விஜய் 6 மணி ஆனால் வெளில வர்றதில்லை. யார் இந்த நாட்டு வக்கீல் RS பாரதி 6 மணி ஆனால் ஏன் வெளியில் வருவதில்லை? வெளியில் வராமல் இருக்கிறது நல்லது. உங்களை மாதிரி ஸ்டார் ஹோட்டலில் போய் குடிச்சிட்டு கும்பாலம் போடுறத விட பப்பில் போய் குடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. உன் எம்எல்ஏ, உன் மந்திரி அத்தனை பேரையும் 6 மணிக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லவா? சனி ஞாயிறில் போய் ரிசார்ட்டில் போய் மகாபலிபுரம் சைடில் இருக்கிற ரிசார்ட்டில் போய் தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறீங்க நீங்கள்லாம், உன் மந்திரி, உன் எம்எல்ஏ, இவங்கெல்லாம்
வீட்டை விட்டு வெளில வரலைங்கிறது நல்ல விஷயம்ப்பா. அவங்கள மாதிரி ரோட்டில் வந்துக்கிட்டு வெளியிடங்களை வந்து குடிச்சிட்டு கும்மாளம் அடிக்கிறத விட அது நல்ல விஷயம் இல்லை. அதனால் யோகிய மாதிரி பேசாதீங்க. உங்கள் கதை பூரா கந்தல் ஆக போகுது. ஆட்சி மாறட்டும், விஜய் வந்து என்னென்ன பண்ண போகிறாருன்னு காத்திருந்து பாருங்கள். பல அதிசயங்கள் நடக்கும். பல பேர் உள்ளே போவீங்க. தப்பு பண்ணாதவங்களெல்லாம் உள்ளே தள்ளினீங்கள்ல, பல பேர் உள்ளே போவீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொத்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் எல்லாம் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் உங்கள் மேலே வழக்குகள் பாயும். நீங்கள் சம்பாதிச்சு வச்ச அத்தனை பணமும் வெளியில் வரும். உங்கள் சொத்துக்கள் பூரா பறிமுதல் செய்யப்படும். தமிழ்நாட்டின் 10 லட்சம் கோடி கடனும் நீங்கள் கொள்ளையடித்த பணத்திலிருந்து திருப்பி செலுத்தப்படும். நிச்சயம் அது நடக்கும் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.